வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உம்முடைய வேதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களை ஒருவருக்கு நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ಇವತ್ತು ನಾವು ಫಿಲಿಪಿಯರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ರಿಂದ 21ನೇ ವಚನ ವರೆಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, பரலோகத்தினுடைய குடிமக்களா எப்படி வாழணும் அப்படின்றத பத்தி இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ಇದರಲ್ಲಿ ಏನ್ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದ ಒಂದು ನಿವಾಸಿಯಾಗಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்றைக்கு வந்து பலர் வந்து பலவிதமான தலைவர்களை பின்பற்றுறாங்க உலகத்துல பார்க்கும்போது. ಇವಾಗ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅನೇಕ ಜನರು ಅನೇಕ ಮಂದಿಯನ್ನು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅದಾவது ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. சிலர் வந்து சினிமாவை பார்த்துட்டு அதுல எப்படி ஜனங்க வந்து பண்றாங்களோ அது போல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள பின்பற்றி போறாங்க. ಕೆಲವರು ಬಂದು ಸಿನಿಮಾ ಆಕ್ಟ್ರೆಸ್ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೋ ಅವರನ್ನ ನೋಡಿ ಕೆಲವರು ಅವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. சிலர் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்களை பின்பற்றி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்மாதிரிய பின்பற்றுறாங்க. ಕೆಲವರು ಬಂದು ಕ್ರಿಕೆಟ್ ಆಡೋರನ್ನ ನೋಡಿ ಅವ್ರ ಹಂಗೆ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கிறிஸ்தவ தலைவர்களை அவங்க எப்படி இருக்காங்களோ அதே போலவே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பின்பற்றி போறாங்க. ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲವರು ಅವರು ಹಿರಿಯವ್ರು ನೋಡಿ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ ಅವ್ರಂಗೆ ನಾವು ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. இங்க வந்து இயேசு கிறிஸ்து யாரை பின்பற்றணும், பிலிப்பியர்கள் வந்து யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து பிலிப்பியருக்கு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಬಂದು ಪೌಲ ಯಾರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ பிலிப்பியன்ஸருக்கு ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதான் இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். 17ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சகோதரரே நீங்க வந்து என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து பிலிப்பியருக்கு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಬಂದು ಪೌಲ ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಯಾವ ರೀತಿ ಹಿಂಬಾಲಿಸ್ತೇನೋ ಅದೇ ರೀತಿ ನೀವು ಕೂಡ ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்தவங்க வந்து என்ன செய்யணும், அதாவது விசுவாசிகளாகிய நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நம்மளுக்கு நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தெளிவா வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರೋರು ನಾವು ಯಾರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இந்த உலகத்துல வந்து நம்ம பர்மனண்டா நம்ம இருக்க போறது இல்ல. ದೇವರು ನಂಬುವ ಮಕ್ಕಳು ನಾವು ಇಲ್ಲಿ ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. எப்படி நம்ம பிரயாணம் போறோமோ அதே போல இந்த பூமியில வந்து நம்ம வந்து ஒரு யாத்ரீகர்களா நம்ம இருக்கிறோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ನಾವು ಒಂದು ಪ್ರಯಾಣಿಕರಾಗಿ ಇದ್ದೇವೆ. நம்ம வந்து எல்லாமே பரலோகத்தினுடைய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி இங்க இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். ನಾವೆಲ್ಲ ಯಾರಂದ್ರೆ ಪರಲೋಕದ ನಿವಾಸಿಗಳಾಗಿ ಇದ್ದೇವೆ. பிலிப்பியர்களுக்கு வந்து உண்மையான வீடு பூமியில இல்ல பரலோகத்துல இருக்கு அப்படின்றத பவுல் வந்து நினைவூட்டுறாருங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಫಿಲಿಪಿ ಅವರಿಗೆ ಪೌಲ್ ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಈ ಲೋಕದಲ್ಲಿಲ್ಲ ಪರಲೋಕವೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால விசுவாசிகள் வந்து உண்மையுள்ள முன்மாதிரிகளை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து பிலிப்பியருக்கு சொல்லி கொடுக்கிறார். ನಾವು ಹೆಂಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಾನ ಇರೋದ ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಆಧೀನರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಫಿಲಿಪಿ ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೌಲ್. நம்முடைய கண்கள் வந்து கிறிஸ்துவின் மீதே இருக்கணும், அவரையே நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து ஊக்கப்படுத்துறாரு. ನಮ್ಮ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಅವರನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ உண்மையுள்ள முன்மாதிரிகளை பின்பற்றணும் ஒண்ணு.
ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்துல வாழும்போது 2 வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து ಎದುರ್ಕೊಳ್ಳ வேண்டி இருக்குது. ನಾವು ದೃಷ್ಟಿಸುವುದು ದೇವರನ್ನೇ ಇರಬೇಕು, ಇನ್ನೊಂದು ಬಂದು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 வாழ்க்கை முறை இருக்கு இந்த பூமியில. ಎರಡು ಒಂದು ಜೀವಿತ ಇದೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ. ஒண்ணு வந்து உலகத்தினுடைய தற்காலிக விஷயத்துக்காக வாழ்றது. தற்காலிகம்னா இப்போ அழிந்து போறதான இந்த ஒரு காரியங்களுக்காக வாழ்றது. ಒಂದು ಬಂದು ಈ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ, ಅದಾದ ಬೇಗನೆ ಅಳಿದು ಹೋಗುವ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. இன்னொன்னு வந்து பரலோகத்தினுடைய நித்திய ஜீவனுக்காக வாழ்றது. ಇನ್ನೊಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವುದು. அப்போ இந்த 2ல ஏதாவது ஒண்ணுத்துக்காக தான் நம்ம வாழணும். ಈ ಎರಡರಲ್ಲಿ ಒಂದನ್ನ ಅದ ಒಂದರಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இந்த பூமியில இருக்கும்போது பரலோக குடிமக்களாக நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಪರಲೋಕದ ಒಂದು ಜೀವಿತ ಮನುಷ್ಯರಾಗಿ ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஒண்ணு வந்து நான் சொன்னது போல முந்தி உலக மக்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் இவங்களெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா சரியான முன்மாதிரியை நம்ம வந்து தெரிந்தெடுக்கணும். சரியான முன்மாதிரியை நம்ம தெரிந்தெடுத்து அவங்கள பின்பற்றி நம்ம நடக்கணும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಅನೇಕ ಮಂದಿ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಅದು ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ ಸರಿಯಾದವರನ್ನು ನಾವು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಅದರ ಹಂಗೆ ನಡಿಬೇಕು. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் வந்து கொரிந்தியருக்கு சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன், அத போல நீங்க வந்து நான் நடக்கிற மாதிரியே நீங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥಿಯರದವರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲ್ ಹೇಳಿದಾಗೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಾಗೆ ನೀವು ಕೂಡ ನನ್ನಾಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಅವರು ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது இயேசு கிறிஸ்துவ மையமா கொண்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்பதை வந்து அவரு சொல்லி கொடுக்கிறார். ಅದಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ನಾವು ಮಾದರಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತಾವೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಅವರು ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பைபிள்ல 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ 2 ಉದಾಹರಣೆ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. ஒன்னு வந்து எலிசா வந்து எலியாவை பின்பற்றுறார். ಒಂದು ಬಂದು ಎಲಿಯಾ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾರೆ. நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து 15 வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ನೀವು 2 ಅರಸುಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 15ನೇ ವಚನ ತನಕ ಓದಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವ. அப்போ எலிசா வந்து என்ன பண்றாரு, எலியாவையே பின்பற்றி போறாரு. அப்போ எலியா சொல்றாரு, நான் வந்து நான் பரலோகத்துக்கு போறேன், நீ என்ன பாத்தீனா உனக்கு ஆவியினுடைய வரம் ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಎಲಿಯಾ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, ನೀನು ನಾನು ಹೋಗುವಾಗ ನೋಡಿದರೆ ಆತ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುತ್ತಾವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால எலிசா என்ன பண்றாரு, எலியாவை எங்க போனாலும் விடவே இல்லை, அவரை பின்பற்றியே போயிட்டு இருக்கிறாரு. ಅದರಿಂದ ಎಲಿಯಾವನನ್ನು ಬಿಡ್ತಾನೆ ಇಲ್ಲ, ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾನೆ ಇದ್ರು. கடைசியில அவரு அக்கினி ரதம் வந்து அவரை கூட்டிட்டு போகுது. ஆனா எலிசா வந்து பாக்குறாரு. அப்போ அவருடைய சால்வைய எடுத்துக்கிறாரு. மேல இருந்து விழுந்த சால்வைய எடுத்தா ஆண்டவர் வந்து அவருக்கு ரெட்டிப்பான, அதாவது எலியாவை விட எலிசா வந்து நிறைய அற்புதங்களை செய்யறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ಎಲಿಸಾ ಅವರು ಎಲಿಯಾವನ್ನ ಜೊತೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಅವರು ಅಗ್ನಿವಾದ ಒಂದು ರಥ ಬರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಎಲಿಯಾ ಅವರು ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಅವ್ರ ಮೇಲಿಂದ ಶಾಲ್ವೆ ಅವ್ರ ಬಿದ್ದಾಗ ಅದನ್ನ ತಕೊಂಡು ಅವರು ಬರುವಾಗ ಎಲಿಯಾ ಯಾವ ರೀತಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ರು ಅದ್ರ 2ರಷ್ಟು ಎಲಿಸಾ ಅವರು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நீங்க இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿದ್ರೆ ಅದರ ಅರ್ಥವನ್ನು ನೀವು ತಿಳ್ಕೋಬಹುದು. 2வது புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயுவை நம்ம பாக்குறோம். 2ನೇ ಒಂದು ವಿಷಯ ನೋಡುವಾಗ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತೀಮೋಥಿ ಅವರನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவர் வந்து நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ல இருந்து 11 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல தீமோத்தேயு வந்து என்ன பண்ணார், பவுலை பின்பற்றினார். ಇದರ ಬಂದು 2ನೇ ತೀಮೋಥಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 11 ವಚನಗಳು ನೋಡುವುದಾದ್ರೆ தீமோத்தி ಅವರು பவுலನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ರು. அப்போ நம்ம கூட என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட நெருக்கமா வாழ்ற
நண்பர்களை, அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வழியில நம்ம கிறிஸ்து அவங்க கிறிஸ்துவ பின்பற்றது போல நம்மளும் கிறிஸ்துவ பின்பற்றணும். ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವ ಒಂದು ಹಿರಿಯರು, ಒಂದು ದೇವರ ಸೇವಕರಾಗ್ಲಿ ಅವರನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ನಾವು ದೇವರ ಒಂದು அதே ರೀತಿ ನಾವು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತವೆ. அப்ப நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியா நமக்கு இருக்கும். ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಅದು ಒಂದು ನಮಗೆ ದಾರಿಯಾಗಿ ಇರ್ತಾವೆ. 2வது 18-19 வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் நம்ம படிக்கும்போது இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பூமிக்குரிய பூமிக்குரிய மனநிலையுடன் வாழ்வதை குறித்து எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அதாவது பூமிக்குரிய காரியங்கள்லயே மனசை நம்ம செலுத்தும் போது அதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றத பத்தி இந்த 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. ಫಿಲಿಪಿಯರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ಮತ್ತು 19 ವಚನಗಳು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ವಸ್ತುಗಳ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಚನಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிறோம். ஆனா சிலுவையினுடைய எதிரிகளாக வாழும் மக்களுக்காக பவுல் இங்க கண்ணீரோட எழுதுறாரு இந்த வசனத்தை. ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗ ಒಂದು ಶಿಲುಬೆ, ಆ ಶಿಲುಬೆಗೆ ವಿರೋಧವಾದ ಜನರಿಗೆ ಪೌಲ ಇಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சிலுவையை விட உலக இன்பத்துல அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அவங்கள பத்தி எழுதுற அவங்கதான் பூமிக்குரிய எண்ணம் கொண்ட மக்கள். ಇಲ್ಲಿ ಶಿಲುಬೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಮನುಷ್ಯರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವ ಜನರು ಬರೀ ಲೋಕದ ಚಿಂತೆಯಲ್ಲಿರುವವರಿಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲ ಕಣ್ಣೀರಿಂದ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டவங்க தான் பூமிக்குரிய எண்ணம் கொண்ட மக்கள். ಆ ಜನರೇ ಭೂಮಿಯ ಒಂದು ಆಶೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. அவங்கள பத்தி இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவர் 19ஆம் வசனத்துல அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ಆ ಒಂದು ಜನರು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಅವರು ಲೋಕದ ಆಶೆಯಲ್ಲಿರುವ ಜನರು ಅವ್ರಿಗೆ ಬಂದು ಹೊಟ್ಟೆಯೇ ದೇವರಾಗಿರ್ತಾರೆ. ಅವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾರೆ. ಅವರ ಅಂತ್ಯ ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಅದು ನಾಶವಾಗಿರ್ತಾವ. அவங்களுடைய மனம் பூமிக்குரிய விஷயத்துலதான் இருக்குது. பொருட்களை மீதும் பெருமையா பேசுறது மேலயும் தன்னுடைய சொந்த பலத்தின் மேலயும் தான் அவங்களுடைய மனம் இருக்கு. ಅವ್ರ ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲೇ ಇರ್ತಾವ. ಅದಾದ ಎಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳೋದು, ಆಮೇಲೆ ವಸ್ತುಗಳ ಆಸೆ ಪಟ್ಟು ತಕೊಳ್ಳೋದು, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ವಸ್ತುಗಳ ಮೇಲೇನೆ ಅವ್ರ ಮನಸ್ಸು ಇರ್ತಾವ. ಮತ್ತು ಅವರ ಶರೀರ ಬಲವನ್ನು ನೋಡಿ ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಳ್ಳೋದು, ಇಂಥದ್ರಲ್ಲಿ ಮನಸ್ಸು ಇಡ್ತಾರೆ. அதுதான் பூமிக்குரிய காரியங்கள்ல கவனம் செலுத்துறது. ಇದೇ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡುವುದೆಂಬುದಾಗಿರುತ್ತೆ. பைபிள்ல நம்ம 2 உதாரணம் சொல்றேன். தேமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ 2 ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಹೇಮಾ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬರು ಇದ್ರು. ಅದ ಪத்தி நீங்க எங்க படிக்கணும்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ಅದು ನೀವು ಎಲ್ಲಿ ಓದಬಹುದು ಅಂದ್ರೆ 2 தீமோத்தேயு 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. அந்த வசனத்துல என்ன படிக்கிறோம்னா, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ಇದ್ರ ತೇಮ ಲೋಕದ ಆಶೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகத்தின் ஆசையினால பவுல பின்பற்றதை விட்டு ஆண்டவரை பின்பற்றதை விட்டு உலகத்து ஆசைகளுக்கு நேரா அவர் போயிட்டார். ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು ಬಿಟ್ಟು ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல இன்னொருத்தரை பாக்குறோம், லோத்தினுடைய மனைவி. ಇನ್ನೊಬ್ಬರು ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಲೋಟನ ಒಂದು ಹೆಂಡತಿ. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இத பத்தி வாசிக்கிறோம். நம்ம ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. ஆண்டவர் அவங்கள தப்பிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இவங்க சோதோம திரும்பி பார்த்து அவ உப்பு தூணானா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல ದೇವರು ಅವರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಮಾಡಿದರು, ಆಸೆ ಪಟ್ಟರು. ಆದ್ರೆ ಈಕಿ
ಸೋದಮನ್ನು ನೋಡಿ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾದಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அனுதினமும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மள நாமே கேட்டுக்கணும். நான் வந்து நித்தியத்துக்காக வாழ்றேனா இல்ல இந்த உலகத்துக்காக வாழ்றேனா அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்மள கேட்டு பார்க்கணும். ನಾವು ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಆವಾಗ ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೋಬೇಕು, ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ, ಈ ಲೋಕದಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் வந்து டெம்பரவரி தான், எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனா கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற கிறிஸ்து கிட்ட நம்ம போனா அது வந்து நித்தியமானவே. நம்ம அங்கதான் அதாவது ரொம்ப நாள் வாழ போறது பரலோகத்துலதான். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವುದ ಆಶೆಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಅದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಟ್ಟನ, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು. ಆದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ಅದು ನಿತ್ಯ ನಿರಂತರ ತುಂಬಾ ವರ್ಷ ಕಾಲ ನಾವು ಅಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. ஒருவேளை உலக வாழ்க்கை வந்து இப்போ வந்து நமக்கு இன்பமா இருக்கலாம், ஆனா அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அழிவுக்காக வழிவகுக்கிறது. ಈ ಲೋಕದ ಒಂದು ಆಶಾಪಾಶ ಈ ಸಾಧ್ಯತೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾವೋ, ಆದ್ರೆ ಅದು நாசமாகி போகுவதாಗಿದೆ. மூணாவதா நம்ம என்ன பாக்குறோம், அடிக்கடி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க அல்ல, நான் வந்து பரலோகத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. ನಾವು ಅವಾಗ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು, ನಾವು ಈ ಲೋಕದವರಲ್ಲ ಪರಲೋಕದವ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಚಯಿಸ್ಕೋಬೇಕು. ಅದೇ ಇಲ್ಲಿ ಫಿಲಿಪಿಯರು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20-21 ವಚನ ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದೆ. அதுல 20ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ಅದೇ 20ನೇ ವಚನವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಾನ ಪರಲೋಕವೇ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் நம்முடைய உண்மையான வீடு எங்க இருக்குன்னா பரலோகத்துலதான். ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಿದರೂ ನಿಜವಾದ ನಮ್ಮ ಮನೆ ಪರಲೋಕವೇ ಆಗಿದೆ. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணுமே தவிர, பூமிக்காக நம்ம வந்து ஏதோ இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இதை வந்து நம்ம அனுபவிக்கணும். ஆனா நம்முடைய எண்ணமும் சிந்தையும் இது மேல இருக்கக்கூடாது, பரலோகத்திலே இருக்கணும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ರು ಸದಾ ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆ, ನಮ್ಮ ಒಂದು ಆಶೆ ಎಲ್ಲ ಪರಲೋಕದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇರಬೇಕು. ಏನೋ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕು, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆ ಎಲ್ಲ ಪರಲೋಕದ ಬಗ್ಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಈ ವಚನವು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆபிரகாமை பத்தி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து ஆபிரகாமை பத்தி போட்டிருக்குது. அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு அதாவது ஆண்டவரோட வாழ்ற அந்த தேசத்துக்காக தான் அவர் வந்து காத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். ಇಬ್ರಿಯರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ, ಆಬ್ರಹಾಮ್ ಅವರು ಕೂಡ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಆ ದೇವರ ದೇಶವನ್ನೇ ಬಯಸಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவருக்கு வந்து எவ்வளவு ஆஸ்தி சம்பத்து எல்லாமே இருந்துச்சு, ஆனா கூட அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பரதேசியாக தான் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ಅವ್ರಿಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯ ಆಸ್ತಿ ಇತ್ತು, ಆದರೂ ಅವರು ಒಂದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ನಾನು ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಜೀವಿಸ್ತಿದ್ರು. அப்புறம் ஸ்தேவானை பத்தி பாக்குறோம். ஸ்தேவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரத்த சாட்சியா மரிச்சாரு. ಆಮೇಲೆ ಸ್ಟೇವಾನ್ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಕೂಡ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ರು. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது அவர் நித்திரை அடையும் போது இயேசு வந்து பிதாவினுடைய வலது பார்சத்துல நிற்கிறதா அவர் பார்த்தார். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 55-56 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಸ್ಟೇಫಾನ್ ಬಂದು அதாவது மரண ಹೊಂದುವಾಗ ದೇವರನ್ನು ನೋಡಿದರೆಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. சரி, இதுல எல்லாம் இவ்வளவு நம்ம வசனங்கள்லாம் படிச்சோம். இதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ನಾವು ಇಷ್ಟುವರೆಗೆ ಇಷ್ಟು ವಾಕ್ಯಗಳು ನೋಡಿದ್ದೇವೆ. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಏನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿವಿ, ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ, பரலோகத்தை மனசுல வச்சுட்டு நம்ம எப்பவுமே இந்த உலகத்துல வாழணும். ಪರಲೋಕವನ್ನು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡೇ ಯಾವಾಗಲೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்புறம் தற்காலிக அதாவது டெம்பரவரி விஷயத்துல ரொம்ப வந்து ஆசை வச்சு அதை வந்து பிடிச்சிக்க கூடாது, பற்றி கொள்ளக்கூடாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ನಾಶವಾಗಿ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅದನ್ನೇ ನಾವು ಇಟ್ಕೋಬಾರ್ದು. அப்புறம் நம்முடைய உண்மையான பொக்கிஷம் வந்து பரலோகத்துல தான் இருக்கு.
ಅದರಿಂದ ನಮ್ಮ ನಿಜವಾದ ಒಂದು பொக்கிஷ ಬಂದು ಅದು ಪರಲೋಕವೇ ಆಗಿದೆ. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவருக்காக நேரத்தை பூமியில செலவு பண்றோமோ அதெல்லாம் தான் பரலோகத்துல பொக்கிஷமா ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்காரு. ನಾವು ಎಷ್ಟರವರೆಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ತೀವೋ, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವೋ, ಅದೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅದೇ ಅದು ಒಂದು ಸೇವ್ ಆಗಿರ್ತಾವಲ್ಲಿ. பவுல் வந்து 2 வகையான மக்களை வந்து இங்க காட்டுறாரு. ஒண்ணு உலகத்துக்காக வாழ்ந்து அழிந்து போனவங்க, இன்னொன்னு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்கள் குறித்து சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ಒಂದು ಈ 2 ಜನರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಒಬ್ಬ ಒಂದು ಸಂಗಡದವ್ರು ಏನಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡಿ ಅಳಿದು ಹೋಗೋರು, ಇನ್ನೊಬ್ರು ಬಂದು ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವ್ರ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ನಮக்கு ಬರೆದಿದ್ದಾರೆ. இத நம்ம யோசித்து பார்க்கணும். நான் எந்த வகையை சேர்ந்தவா, எந்த வகையை நான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி யோசித்து பார்த்து, ஆண்டவரே நித்தியத்துக்காக நான் வந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற ஒரு விசுவாசியா ஊழியரா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ನಾವು ಯಾವ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದೀನಿ, ಲೋಕದ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಪರಲೋಕ ನಿತ್ಯಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನ, ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಅವಾಗವಾಗ ನಾವು ಪರಿಚಯಿಸಿ ನಾವು ನಿಜವಾದ ಸೇವಕರಾಗಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ನಾವು ಇರಬೇಕೆಂಬುದೇ ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ಅವರು ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அது போல நம்முடைய வாழ்க்கை மேலான காரியங்களை நோக்கி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಇಲ್ಲಿ ಕೊಲೋಸೆ ಅವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 3 ಮತ್ತು 2ನೇ ವಚನದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದ ಮೇಲೆ ಅಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಲ್ಲೇ ನಾನು ಮನಸ್ಸಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ್ ಅವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. சாது செல்லப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கைய நம்ம வந்து இந்த டெய்லி டிவோஷன்ல வாசிக்கிறோம். ಇವತ್ತು ಒಂದು ಮಿಷನರಿ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಸಾಧು ಚೆಲ್ಲಪ್ಪ ಎಂಬವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದ್ತೇವೆ. அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு இந்துவா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ಅವರು ಬಂದು ತಮಿಳುನಾಡಲ್ಲಿದ್ದು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ ಒಂದು ದೇವರ ಭಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஒரு நாள் அவர் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த நேரத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருக்கு தன்னை முழுசுமா அர்ப்பணித்து ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். ಅವರು ಬಂದು ಒಂದು ದಿನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋಗುವಾಗ ಆವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. அவர் வந்து அக்கினி அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை நிறுவனாரு, பத்திரிக்கை போட்டாரு, 27 சர்ச்சு கட்டி இருக்கிறாரு, சுவிசேஷகர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. ಅವರು ಬಂದು ಅಗ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು, ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ್ರು ಮತ್ತು 27 ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಅವರು ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದ್ದಾರೆ. தமிழ் புக்கு கூட நிறைய எழுதி இருக்கிறாரு, ஆவிக்குரிய புத்தகங்கள். ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಆತ್ಮ ರೀತಿಯಾದ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೂಡ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து பரலோகத்துக்கு சென்ற ஒரு தேவ மனிதர் அவர். ದೇವರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಿ ದೇವರಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படியாக ஆண்டவருக்காக இந்த பூலோகத்துல நம்ம ஜீவித்தாலும் கர்த்தருக்காக வாழ்ற ஒரு விசுவாசிகளாக ஊழியர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರೂ ಪರಲೋಕದ ಬಗ್ಗೆ ನಾವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಆ ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. அப்படியாக வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய உண்மையான ஒரு குடியிருப்பு ஆண்டவரே பரலோகத்துல உள்ளது என்பதை எங்களுக்கு நினைவூட்டியதற்காக நன்றி ஆண்டவரே. தேவ பக்தி உள்ளவர்கள் போல தேவ பக்தி உள்ளவர்களை நாங்கள் முன்மாதிரிகளாக பின்பற்றவும், உலக ஆசை இச்சைகளுக்கு விலகி நித்திய ஜீவனை நோக்கி நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய வருகை வரை பரிசுத்தத்திலும் நம்பிக்கையிலும் மனத்தாழ்மையிலும் அன்பையிலும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை மாற்றி அமைத்து உம்முடைய ராஜ்யத்தை உண்மையாக பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஒருவேளை நாங்க பூமியில ஜீவித்தாலும் பூமிக்குரிய காரியங்களே மேல நாங்கள் ஆண்டவரே மனதை வைக்காதபடி ஆண்டவரே
பரலோக காரியங்களை குறித்து ஆண்டவரே அதையே சிந்திக்க பரலோகத்துக்கு நாங்கள் வந்து சேர்க்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரும் நடக்க ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி முழுவதுமா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஊழியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.